சன்னிதானத்தில் செய்து வைக்கிற வேலையை தான் அதிகாரம் ஃபாலோ பண்ணி சிலர் புதுசாக செஞ்சுருக்கோம். அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக திருவாசகம் முற்றுவதுன்னு சொல்லி மாதம் ஒரு முறை திருவாசகம் முற்றுவதல் நடைபெற்று இருக்கிறது. அதுபோல சித்தாந்த வகுப்பு மாதம் 2 முறை முனைவர் பாலராவாயன் ஐயா அவர்களுக்கு மூலமாக 2 வகுப்புகள் மாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரிய புராணம் தொடர் வகுப்பு ஏற்கனவே முன்னாடி உள்ள சன்னிதானம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுவும் இப்போ தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கந்த புராணம் தொடர் வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவாரம் நடத்துவதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுவும் நடக்கும். அப்புறம் ஒவ்வொரு வருடமும், அதாவது கோடை விடுமுறைன்னு சொல்கிறோம்ல, ஏப்ரல் மாதம் பின்பகுதி மே மாதம், அந்த மே மாதத்தில் சித்தாந்த வகுப்பு 10 நாள் நம்மளுடைய மடத்திலே மாணவர்கள் தங்கி பயிற்சி தொடர் வகுப்போடு நடத்துவதற்கு கண்டிப்பாக இது 2025 ஆரம்பிக்கும். அதில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து நாங்கள் மடத்தின் மூலயமா அதுக்கான வடிவமெல்லாம் ஏற்படுத்தி அனுப்புகிறோம். அதில் சரி ஒவ்வொரு மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்தில் இருந்தும் தயவு பண்ணி நீங்கள் மாணவர் செல்வங்களை சிறு வயது அம்மை அவங்க திருமுறை பாடினாங்கல்ல, இந்த மாதிரி எத்தனை பேர் இளம் வயதில் திருமுறையை பாடிட்டு இருக்கீங்க? வீட்டில் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? பாடிட்டு இருக்காங்களா? யாரும் கை தூக்குற மாதிரி இருந்தது? யாரும் இல்லையா? கும்பகோணத்தில் ஒருத்தர் கூட ஒரு திருமுறை படிக்கிறீங்களா? இல்லையா? மகிழ்ச்சி. வீட்டில் நான் சொன்னால் அந்த ஆன்மீகத்தை சின்ன குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சுலபம் சொல்லிக் கொடுங்க. கொஞ்சம் வயதானவங்களுக்கு திருமுறை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. ஏன்னா திருமுறை தான் நமக்கு வேதம் மாதிரி. திருமுறையில் இல்லாத கருத்துக்களும் நமக்கு தெரிஞ்சிக்காத விஷயமே இல்லைங்க. திருக்குறள் எப்படியோ அதே மாதிரி திருமுறையும். அதனால வீட்டில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. திருமுறை கொஞ்சம் தெரிஞ்சா போதும். அப்புறம் அவங்க வளர அவங்க தன்னாலே அதில் உள்ள ஆர்வம் வந்துச்சுன்னா அவங்களே நிறைய படிக்க ஆரம்பிச்சுவாங்க. ஒரு குறிப்பிட்ட திருமுறையாவது பாராயணம் பண்ணி சொல்லிக் கொடுங்க. மற்ற சமுதாயம்